அல்லாஹும்ம லா தஜ்அலு கப்ரியா வசானா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லா தஜ்அலு கப்ரியா, என்னுடைய அடக்கஸ்தலத்தை வணக்கத்தலமாக ஆக்கிவிடாதே. எப்படி நபிமார்களுடைய அடக்கஸ்தலம் எல்லாம் வணக்கஸ்தலமாக ஆகிவிட்டதோ, மனிதர்களை மரியாதை என்ற பேரில் வணங்க போகிறோம், மரியாதை என்ற பேரில் அவர்களிடம் காலில் விழப்போகிறோம் என்ற காரியத்தை செய்து மனித இனம் அதிகமாக நாசமாகி இருக்கிறார்கள் அல்லவா. அந்த மாதிரி என்னுடைய அடக்கத்தலத்தில் அந்த விளையாட்டெல்லாம் இருக்கக்கூடாது. வந்தியா சலாம் சொல்லிட்டு போயிடணும், சலாம் அங்கே இருந்தும் சொல்லலாம். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அந்த துவாவை அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், அங்கீகரிச்சுட்டான். அப்படி அங்கீகரித்த காரணத்தினால்தான் இன்ன வரைக்கும் அவங்க அடக்கஸ்தலத்தில் போய் எல்லா மனிதர்களிடம் விளையாட்டு காட்டுவாங்க. நபிகள் நாயகத்தில் போய் என்ன செய்யலை, அவங்க வணங்குறங்கிற அந்த ஏற்பாடை சொல்லவே முடியாதுங்கிறது நாவில் இல்லை, செயலில் காட்டுகிறோம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபரை பற்றி இன்னொரு எச்சரிக்கை செய்கிறாங்க. நஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். ஜஸ்ஸல் குபூர், அந்த அடக்கஸ்தலத்தை பூசுவாங்க சிமெண்ட் போட்டு அடையாளத்துக்கு, அதை பூசக்கூடாது, அதை விட்டு நான் தடை செய்கிறேன். அலைஹி, அதில் அமர்ந்து உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்வாங்க, அதில் ஒரு மகான் மாதிரி அவர்கிட்ட தரிசிக்கிற மாதிரி உட்கார்ந்து அதில் அமர்வதை நான் தடை செய்கிறேன். பன அலஹி, அதில் கட்டடம் எழுப்புவதையும் தடை செய்கிறேன். அதில் கட்டடம் எழுப்பி கூடு உருசு எடுக்கிற மாதிரி, அவருக்கு அப்படியே நேர்ந்து நெய் விளக்கு ஏற்றி அவரை கடவுள் மாதிரி அம்சம் கொடுக்குற மாதிரி கேட்டால் மரியாதை அங்கிற விளையாட்டெல்லாம் இஸ்லாத்தில் என்ன கிடையாது, அறவே கிடையாது. அப்படி செய்தால் அவர் காபிராகி விடுவார். இறைவனை வணங்கவில்லை, பல தெய்வத்தை வணங்குகிறார் என்ற அர்த்தத்தில் ஆகிவிடும். அதனால என்ன செய்யணும், எச்சரிக்கையாக இதில் இருந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள்.